அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரும் 4 அமல்களை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழிகளை தற்பொழுது இப்பதிவில் நாம் காணலாம். கபருனுடைய வேதனையை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஒரு காஃபிர் அல்லது பாவம் செய்த முஸ்லிமான நபர் கபரில் அடக்கம் செய்யப்படும் போது அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்ளும் அளவிற்கு கபர் அம்மனிதரை நசுக்கும். மேலும் அவர் மீது அல்லாஹு தஆலா 70 விஷப்பாம்புகளை சாட்டுகின்றான். அதிலிருந்து ஒரு பாம்பு பூமியில் மூச்சு விடுமேயானால் கியாமத் நாள் வரை பூமியில் புற்பூண்டுகளே முளைக்காது என்ற சொல்லும் அளவிற்கு மிக கொடிய பாம்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்பாவியின் மீது சாட்டுகின்றார். கியாமத் நாளில் கேள்வி கணக்கிற்காக அவரை கொண்டு செல்லப்படும் வரை அந்த 70 பாம்புகளும் அம்மனிதரை கொத்திக் கொண்டே கடித்து கொண்டே இருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி திர்மீதி என்ற நபிமொழி தொகுப்பிலே 2460வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒருவர் கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் கடக்கவிருக்கும் கட்டங்கள் இதைவிட மிக கடுமையாக இருக்கும். நான் கபரை விட கோரமான காட்சியை இதுவரை பார்த்ததில்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி சுனனே இப்னு மாஜா என்ற நபிமொழி தொகுப்பிலே 4267வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று தரும் 4 அமல்களை குறித்து தற்பொழுது நாம் காணலாம். தினமும் இரவில் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி என்ற அந்த சூறாவை நாம் தினமும் இரவில் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி என்ற அந்த சூறாவை கபருடைய வேதனையை விட்டும் அது பாதுகாக்கின்றது என்பதாக அச்சூறாவினுடைய சிறப்பம்சத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் மற்றொரு நபிமொழி தொகுப்பிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தினமும் இரவில் தபாரக்கல்லதி சூறாவை ஓதுகிறாரோ அதன் காரணமாக கபருடைய வேதனையை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அஸ்-சுனனுல் குப்ரா என்ற நூலில் 1479வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் 2வது அமலை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகமாக தர்மத்தை நாம் செலுத்த வேண்டும். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயம் தர்மம் என்ற அந்த அமல் என்பது கபருடைய உஷ்ணத்தை விட்டும் கபருடைய வேதனையை அம்மனிதனை விட்டும் போக்கி விடுகிறது என்ற இந்த ஒரு ஹதீஸ் முஅஜமுல் கபீர் என்ற நூலில் 787வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 3வது அமலாக கபருடைய வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரும் 3வது அமலை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்வின் வேதனையை விட்டும் அவனை பாதுகாக்கக்கூடியது அல்லாஹ்வின் திக்ரை விட வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய வேதனையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அதிகமாக நாம் திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹுவின் வேதனையின் ஒரு பகுதிதான் இந்த கபருடைய வேதனையாகும். எனவே ஒருவர் திக்ரின் காரணமாக அல்லாஹ்வின் வேதனையிலிருந்தே பாதுகாப்பு பெற்றுவிட்டால் நிச்சயம் அம்மனிதர் கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு பெற்று விடுவார்.
அடுத்தபடியாக நான்காவது அமலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்புக்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கக்கூடிய துஆ நம்முடைய கபருடைய வேதனையை விட்டும் நிச்சயம் அது பாதுகாக்கிறது. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேளுங்கள். நீங்கள் கேட்கும் துஆ நிச்சயம் அது கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கிறது. மேலும் மற்றொரு நபிமொழி தொகுப்பிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்புக்காக வேண்டி துஆ கேட்பார்கள். எனவே இந்த 4 அமல்கள் மிக முக்கியமான அமல்கள். இந்த அமல்களை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய இன்மை மற்றும் மறுமையினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒளியை ஏற்படுத்துவான். நம்முடைய கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.